Praise the Lord. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the holy name of God. இந்த அருமையான புதிய நாளிலேயும் தேவனுடைய வார்த்தையோடு அவருடைய சமூகத்தோடு இந்த நாளை துவக்குவதற்கு தேவன் நமக்கு பாராட்டின அளவற்ற அவருடைய கிருபைக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving us grace to start this new day with God's presence and God's word. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை பெரியது. God is good and his mercies are great. 180 நாட்களில் நீதிமொழிகளை நாம் தியானம் செய்வதிலே இன்றைக்கு 92வது நாள். So today is the 92nd day among 180 devotions from the book of Proverbs. கர்த்தர் இத்தனை நாளாக நமக்கு நல்லவராக இருந்து தம்முடைய வேதத்தினுடைய மகத்துவங்களை நமக்கு தேவன் கிருபையாய் வெளிப்படுத்தி தந்து வந்திருக்கிறார். The Lord was good to us for so many days and the Lord has also revealed all the truths of his word to us. இந்த புதிய நாளிலேயும் தேவன் புதிய சத்தியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி தரும்படி நாம் அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம் படைக்கலாம். Let us humble ourselves and commit ourselves at the presence of the Lord that the Lord may reveal whatever he has for today. Hallelujah. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஆமாப்பா, உம்முடைய நாமம் உலகமெங்கும் ஜொலிக்கிற நாமம். Yes, Father, your name is a name that shines all over the world. எல்லா நாமங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்ட உம்முடைய நாமம். Lord, your name which is exalted above all names. உம்முடைய நாமத்தை போல ஒரு இனிய நாமம் இந்த உலகத்திலே இல்லை. Lord, there is no other name so sweet as your name in this world. இன்றைக்கு உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். May the Lord reveal yourself today to உம்முடைய us. சத்தியங்களை அறிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். Lord, open the eyes of our heart that we may know and understand your truth. எங்கள் ஒவ்வொரு இருதயங்களோடும் நீர் பேசும் ஆண்டவரே. Lord, speak with every heart, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். Praise the Lord. God is good and God is great.
இன்றைக்கும் நாம் தொடர்ந்து நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானிக்கலாம். Even today, let us continue our meditation from the book of Proverbs. நேற்றைக்கு நாம் விட்ட இடத்திலிருந்து நாம் துவங்குவோம். We will continue from where we left yesterday. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். Proverbs chapter 3 verse 29. 29ஆம் வசனம். Verse 29. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. Do not devise evil against your neighbor, for he dwells by you for safety's sake. உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. Do not devise evil against your neighbor. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக உறவுகளோடு நாம் பழகுகிறோம். We actually acquaint with many kinds of relationship with our life. இந்த உலகத்திலே உறவுகளை நாம் தவிர்க்கவே முடியாது. We cannot avoid relationships in this world. நாம் பிறந்ததே உறவினால்தான். We are born only because of a relationship. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம் பெற்றோர் பிள்ளைகள் என்ற உறவை நாம் சிறுவயது முதல் நாம் அறிந்திருக்கிறோம். We know the relationship between a parents and children. சொந்தங்கள் என்கிற உறவையும் நாம கற்றுக்கொள்ளுகிறோம். We also know and learn the relationship called relatives. அது மாத்திரமல்ல, நாம் வளரும்போது நண்பர்கள் என்ற உறவையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அடைகிறோம். As we grow up, we also obtain a relationship called friends in our life. இதை போன்ற எத்தனையோ உறவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. So in this manner, we have many kinds of relationships in our life. அதிலே ஒரு முக்கியமான உறவு நம்முடைய அயல் வீட்டுக்காரரோடு நமக்கு இருக்க வேண்டிய உறவு. One among us and important is the relationship with our neighbors. நாம் அநேக வேளையில இந்த உறவை மிகுந்த எச்சரிக்கையோடோ ஜாக்கிரதையோடோ முக்கியத்துவத்தோடோ நாம் இதை எடுப்பதில்லை. Many times we do not consider this a relationship and we don't give much importance and consideration to this relationship. நம்ம பக்கத்து வீட்ல யாரோ இருந்துட்டு போறாங்க. It is some other person who lives beside our house. ஒருவேளை நம்முடைய ரூம்மேட் கூட நம்ம நெய்பர் தான். Even our roommate is also our neighbor. அவங்க பாட்டுக்கு அவங்க இருந்துட்டு போறாங்க. So let them live there as they like. வேலை ஸ்தலத்துல நம்மோடு கேபின் ஸ்பேஸை வந்து ஷேர் பண்றவங்க நம்ம நெய்பர் தான், நம்முடைய அயலான் தான். Even people who share our cabin space in a workplace are also our neighbor. இப்படி எத்தனையோ அயலகத்தாரை நாம் பல இடங்கள்ல சந்திக்கிறோம். So we meet such kind of neighbors in many places. ஆனால் அவர்களை நாம் ரொம்ப பெரிதாக பொருட்படுத்துவதில்லை. But we don't consider them to be great. சில வேளையில நமக்கு அந்த அயலகத்தாரு எப்படி பழக வேண்டும், அந்த உறவை எப்படி நாம் கட்டி காக்க வேண்டும் என்று நமக்கு அநேகருக்கு அறிவும் இல்லை. And many times many of us doesn't know how to move with these neighbors and how to maintain a good relationship with them. ஆகவே ஒன்று அவர்களோடு நல்ல உறவே இல்லாமல் இருக்கிறோம். Therefore either we will not have good relationship with them, அல்லது அநேகரோடு நாம் தேவையில்லாத பிரச்சனைகளையும் நாம வந்து அனுபவிக்கிறவர்களா மாறிடுறோம். or we actually develop unnecessary problems with them. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து பேச போகிறார். எப்படி நம்முடைய அயலாரோடு நம்முடைய உறவுகளை நாம பேணி காப்பது. Today the Lord is going to continue to speak with us on the topic relationship with our neighbors. நேற்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே 3 முக்கியமான காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். By the grace of God, I shared 3 important things yesterday. லேவியராகமம் 19:17 படி, according to Leviticus 19:17, இந்த பிறன் என்று சொல்லப்படுகிற அயலானோடு பகை நமக்கு வேண்டாம். Here we should not have animosity with our neighbor. ஒருவேளை அவர்கள் நமக்கு தீங்கு செய்தால் கூட அவர்களோடு பகையை நாம் வளர்க்க வேண்டாம். Even if they commit anything wrong or evil against us, do not have a kind of animosity with them. நேற்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். By the grace of God, we learned from the life of Isaac yesterday. எத்தனையோ தீங்குகளை அந்த கேராருடைய மேய்ப்பர்கள் அவனுக்கு செய்தாலும் அவன் அவர்களோடு போராடாமல் வாக்குவாதம் பண்ணாமல் அவர்களை விட்டு விலகி போய் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணினான். Though these herdmen of Gerar strived and made so much of problem to him, he never strived against them but went away from the place and he lived a peaceful life. அவருடைய இருதயத்திலே அவர்களை குறித்து ஒரு விரோதத்தை அவன் வளர்க்கவில்லை. He did not bring out a kind of hatred or animosity in his heart against them. ஆகவே தான் நேற்றைக்கு நாம் படித்தோம், விரோத போக்கோடு நம்முடைய அயலகத்தாரும் நாம் பழகவே கூடாது. That is why we read yesterday that we should not move with animosity with our neighbor. ஒருவேளை நாம உறவுகள் கசந்து போனாலும் அவர்களோடு
எப்படியாவது ஒரு சமரசம் பண்ணி எப்படியாவது சமாதானம் பண்ணி அனுதினமும் அவர்களை பார்க்க வேண்டி இருப்பதனால் அவர்களோடு நல்ல உறவையும் ஐக்கியத்தையும் நாம் காத்துக்கொள்ள நாம் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். Even if in case we develop a kind of bitterness with them, we may have to reconcile and set right our relationships because we may have to see them and move along with them each and every day. இரண்டாவது நாம் கவனித்தோம். Second, we saw நம்முடைய அயலாருடைய காரியங்கள் அவருடைய குறைகளை நாம் கோள் சொல்லி திரியக்கூடாது என்று நாம் கவனித்தோம். Second, we learned, do not backbite your neighbor. அதாவது அவருடைய தவறுகளை நாம் மற்றவர்களிடத்திலே பரப்புவது, பேசுவது, அதை கலந்து ஆலோசிப்பது, மற்றவரிடத்திலே பரம்பச் செய்வது நல் உறவுகளை வளர்க்காது. When you slander, when you spread or when you speak or gossip about the ill effects or ill things of their neighbor, then that will not bring a good relationship with them. என்றைக்காவது ஒரு நாள் நாம் சொன்ன தவறான செய்தி எப்படியும் யாரை பற்றி சொன்னோமோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இவர்கள்தான் சொன்னார்கள் என்ற செய்தி நிச்சயமாய் வந்து சேர்ந்து விடும். Someday or the other, the information that we spread about them will somehow reach them that we are the one who spread it. அந்த நாள் மிகுந்த கசப்பாக மாறிவிடும். That day becomes a bittersome day. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆகவே உன்னுடைய அயலானை குறித்து நீ கோள் சொல்லாதே, புறங்கூறாதே. Therefore, do not backbite or slander your neighbor. மூன்றாவது நாம் நேற்றை கவனித்தோம். Third, we saw yesterday. யாத்திராகமம் 20:17 படி According to Exodus 20:17, உன்னுடைய அயலானுடைய வீட்டையோ அவனுடைய மனைவியையோ வேலைக்காரர்களையோ எருதையோ கழுதையோ எதையுமே பிறனுடையதை இச்சிக்க கூடாது என்று கவனித்தோம். we saw, do not covet your neighbor's house, nor neighbor's wife, nor his male servant or female servant, his ox or donkey or any of your neighbors. இச்சை உள்ளே வந்து விடுமானால் நம்மால அவர்களுடையதை நமக்கு வேண்டும் வேண்டும் அதை விட்டு நம்மளால் வெளியே வரவே முடியாது. So when you have this covetousness within you, then we cannot come out of it. You always lust or you always covet your neighbor's things. நாம நன்றி அறிதல் இல்லாதவர்களா மாறி போய்டுவோம். So we will lose that habit of a grateful heart. நாம நமக்குள்ள ஏதோ எப்பொழுதுமே ஒரு குறைவு இருப்பது போலவே நாம் நினைத்துக் கொள்வோம். We will always consider that we will have some kind of shortcoming within us. நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு இருக்கிறதே என்று சொல்லி மனம் நொந்து விடுவோம். We will be frustrated that all our blessings that should come to us is actually moving on to our neighbors. நேற்று நாம் கவனித்தோம் எப்படி தாவீது சவுலுடைய ஆயுதங்களை பார்த்து இச்சிக்காமல் அவன் தன்னுடைய அயலாரை குறித்து அவன் ஒரு தாராள மனதுள்ளவனாய் இருந்தான். Yesterday we saw how David did not covet the weapons of Saul, but he was generous towards his neighbor. என்றைக்கு நாம இச்சையிலிருந்து வெளியே வருவோமோ நாம பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாய் மாறுவோம். The day when we come out of this covetousness, the day we become the sharers of those. நேற்றுக்கு நாம் கவனித்தோம் யாத்திராகமம் 12:3-4 பஸ்கா பண்டிகையில கூட அந்த ஆடு நமக்கு அதிகமா இருக்குமானால் அயல் வீட்டுக்காரரோடு அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் போதிப்பதை நேற்றுக்கு நாம் கற்றுக்கொண்டோம். And also yesterday we saw from Exodus 12:3-4, if you have the lamb for the Passover more than what you needed, then you have to share that with your neighbor. அப்போ தேவன் விரும்புகிறது இச்சை அல்ல, பகிர்ந்து கொடுக்கிற சுபாவம். Therefore what God desires is not covetousness but sharing. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய அயலாரோடு நாம் வைத்திருக்கிற உறவுகளை குறித்த நான்காவது சத்தியத்தை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். Today let us see the fourth truth regarding the relationship with our neighbor. லேவியராகமத்தின் புஸ்தகம் 18:20. Leviticus chapter 18:20. லேவியராகமம் 18:20. Leviticus 18:20. பிறனுடைய அல்லது அயலானுடைய மனைவியோடு சேரும்படி சயனித்து அவளால் உன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள வேண்டாம். Moreover, you shall not lie carnally with your neighbor's wife to defile yourself with her. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான்காவது நம்ம அயலாரோடு நாம் வைக்க வேண்டிய உறவிலே எச்சரிப்பாக இருக்க வேண்டிய காரியம், நம்முடைய அயலாரோடு நாம் தீட்டுப்படுத்தி கொள்ளாமல் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். The fourth important thing that we should be careful in the relationship with our neighbor is, do not defile yourself. உன்னையே நீ தீட்டுப்படுத்தி கொள்ளாதே. Do not defile yourself. இங்க சொல்லப்பட்ட வார்த்தையை பாருங்க. Look at the word that is said here. அயலானுடைய வீட்டிலே அவனுக்கென்று ஒரு மனைவி இருக்கிறாள். This neighbor has his own wife in his house. ஆனால் நீ என்ன பண்ணாதனா அவளோடு தகாத உறவுக்கு செல்லும்படி
உன்னுடைய எல்லையை மீறி அவளுடைய காரியத்திலே நீ ஈடுபடாதே. So therefore you don't involve in any kind of illicit relationship with her. Therefore you should not cross your boundaries to her. அவள் மேல் இச்சை வைத்து விபச்சார பாவத்திலே விழாதே. Do not lust her and do not fall into the sin of adultery. நீங்க இத பெண்களுக்கு மாத்திரம் எழுதிருக்கு நினைக்காதீங்க. Don't think that it is written only for women alone. இது ஆண்களுக்கும் பொருந்தும். This is also applicable to men. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. No matter whether you are a man or a woman. பிறனுடைய மனைவி பிறனுடைய கணவன் மேல் இச்சை கொள்ளக்கூடாது என்பது வேதம் சொல்லுகிறது. The Bible says do not lust after neighbor's wife or husband. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. வேதம் அதற்கு கடுமையான தண்டனையை கூட பழைய ஏற்பாட்டிலே சொல்லி இருக்கிறது. Even in the Old Testament the Bible gives very severe punishment for this. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. Leviticus chapter 20 verse 10. ஒருவன் பிறனுடைய மனைவியோடே விபச்சாரம் செய்தால் பிறன் மனைவியோடே விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள். The man who commits adultery with another man's wife, he who commits adultery with his neighbor's wife, the adulterer and the adulteress shall surely be put to death. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? Can you understand what I say? இது வெறும் ஆண்களுக்கு பொருந்தினது கிடையாது. This is not only applicable to men alone. இது வெறும் பெண்களுக்கு பொருந்தினது கிடையாது. This is not applicable only to women. ரெண்டு பேருக்கும் பொருந்தினது. It is applicable to both. விபச்சாரக்காரனும் விபச்சாரியும் என்று எழுதி இருக்கு. It is written the adulterer and the adulteress. ரெண்டு பேருமே தங்களுடைய உறவில் உள்ள தூய்மையை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். It is very much necessary for both to maintain and keep up the purity and the holiness in their relationship. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இதை ஆண்டவர் ரொம்ப எச்சரிப்போடு இதை பார்க்கிறார். The Lord is looking with a great warning about உங்களுக்கு this. தெரியும் அபிமெலேக்கு ஒரு முறை ஆபிரகாமின் மனைவியின் மேல் கண் வைத்து அவளை இரவோடு இரவாக தூக்கி கொண்டு போய் விட்டான். You know very well this Abimelech once lusted after the wife of Abraham and he took her away in one night. அவனுக்கு செய்தி தவறாக வந்ததுதான். He got an incorrect information. அவனுக்கு சொல்லப்பட்டது இது ஆபிரகாமினுடைய சகோதரி என்று சொல்லி. It was said to him that she was the sister of Abraham. அவன் அறியாமல் தான் அதை செய்தான். He did it unaware. ஆனால் ஆண்டவர் அறியாமல் செய்து விட்டான் என்று சொல்லி ஆண்டவர் அதை போகும்படி ஆண்டவரை தவிர்த்து விடவில்லை. The Lord did not leave it as such because he did it unaware. ஆண்டவர் இரவிலேயே அவனுக்கு தோன்றி அவனை எச்சரித்து அவனுடைய பாவத்தை தடுத்தார் என்று பார்க்கிறோம். We see the Lord appeared to me that night. The Lord stopped him from sinning and the Lord warned him. அந்த மனுஷன் தேவனுக்கு பயந்து ஆபிரகாமின் மனைவி அடுத்த நாளே அவனுக்கு திருப்பி கொடுத்து விட்டதாய் பார்க்கிறோம். We read that the man feared God and he again surrendered the wife of Abraham back to him. அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் தேவன் நம்முடைய உறவுகளில் கவனம் உள்ளவராய் இருக்கிறார். Not only that day but the Lord is keenly watching our relationships even today. இன்றைக்குள்ள நாகரீக உலகத்துல ஆண்களும் பெண்களும் ஒன்றாய் வேலை செய்வதும் ஒன்றாய் படிப்பதும் ஒன்றாக பழகுவதும் பேசுவதும் சர்வசாதாரணமான ஒரு காரியம். In the present modern world it has become an ordinary thing for both men and women to move together, to work together, to study together and to talk and speak with each other. இது பொதுவாக எல்லா இடத்திலும் நடக்கிறது தான். This is generally happening everywhere. இதுல எந்த தவறும் இல்லை. There is no wrong in this. ஆனா நமக்கு ஒரு எல்லை இருக்கிறது என்பதை மறந்து போக கூடாது. But we should never forget there is a limit for that. வேதம் சொல்லுகிறது ஒருவனுக்கு மனைவியாக ஒருவள் மாறுவாளானால் அவளும் அந்த மகனும் அந்த சகோதரனும் ரெண்டு பேரும் ஒரே மாம்சமாக மாறிடுறாங்க. The Bible says when a woman becomes wife of a man it means that they both become one flesh. அவங்க ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் உத்தரவாதம் உள்ளவர்களா மாறிடுறாங்க. They both take responsibility of each other. வேதம் சொல்லுகிறது கணவனுடைய சரீரம் மனைவிக்கு சொந்தமானது, மனைவியினுடைய சரீரம் கணவனுக்கு சொந்தமானது. The Bible says the wife owns the body or flesh of the husband and the husband owns the flesh of the wife. அப்போ ஒருவருடைய மனைவியின் மேல நாம கண்ணை வைப்போமானால் இன்னொருவருடைய உறவை நாம் கெடுக்கிறோம் அல்லது திருடுகிறோம் என்று அர்த்தம். So when you lust after someone's wife it means that we are robbing their relationship. இன்றைக்கு अनेகர் இதுல சற்று கவனம் செலுத்துவதில்லை. Many people doesn't watch carefully on this. நம்ம ரொம்ப சோஷியலா பழகுறோம்னு சொல்லிட்டு இன்னொருவனுடைய மனைவி இன்னொருவளுடைய கணவன் என்று தெரிந்த பிறகு கூட அந்த சோஷியல் லைஃப் சில வேளை எல்லை மீறி போகிறத நீங்க பார்க்கலாம். Many times since we say that we move around social life, this socialism actually goes beyond limit sometimes. அவர்கள் சில வேளையில சரீர பிரகாரமாக தங்களை கெடுத்துக் கொள்ளாவிட்டாலும் மனதளவுல அநேகர் எல்லைகளை மீறி ஆசை வைக்கிறவர்களா மாறுறாங்க. Sometimes even though they don't defile themselves physically but
emotionally or mentally they defile themselves and cross the limits. அவர்கள் இன்னொருவனுடைய கணவனோடோ இன்னொருவனுடைய மனைவியோடோ அவங்க பேசுற பேச்சை பார்த்தீங்கன்னா எல்லை மீறி போய் கொண்டிருக்கும். When you look at the conversation that they have with the other neighbor's wife or husband, that would be beyond the limit. அநேக சங்கதிகளை தங்களுடைய சொந்த கணவனுக்கோ மனைவிக்கோ சொல்லாமல் மறைத்து ஒரு தனி அந்தரங்க வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பார்கள். They will be leading a secret life, hiding many of the secret things from their own husband and wife. சிலர் அளவுக்கு அதிகமான ஜோக்ஸ் அடிப்பாங்க. Some people will crack unnecessary jokes. அவர்களை சங்கடப்படுத்தும் விதத்துல சில வேளையில பேசுவாங்க. Sometimes they will speak in such a manner to embarrass them. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய உறவுகள்ல நாம எச்சரிப்பா இருக்கணும். We should be very careful about our relationships. வேதம் சொல்கிறது விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. The Bible says marriage is honorable among all. விவாக மஞ்சம் அசூசிப்படாமல் இருக்க வேண்டும். And the bed undefiled. ஒருவன் வேசிக்கள்ளனாய் இருப்பானால் வேசிக்கள்ளனையும் விபச்சாரக்காரனையும் தேவன் நியாயத்திலே நிறுத்துவார் என்று வாசிக்கிறோம். And we read, but whoremongers and adulterers God will judge. கர்த்தர் இதுல ரொம்ப எச்சரிப்புள்ளவரா இருக்கிறார். The Lord is very careful in this. நமக்கு திருமணமாகி விட்டது என்பதற்காக நமக்கு லைசென்ஸ் கிடையாது. Just because we are married, it doesn't mean that we have a license. பேசுவதில் தவறு இல்ல. There is no wrong in speaking. ஒருவரோடு ஒருவர் நல்ல உறவாடுவது தவறு இல்ல. There is no wrong in having good relationship with each other. பயணிப்பது தவறு இல்ல. There is no wrong in traveling together. ஆனால் நமக்கு தெரியணும் எந்த எல்லையை நான் காத்துக்கொள்கிறேன், எந்த எல்லையை மீறுகிறேன். But we should be very careful what kind of limit do I maintain and where I cross the limit. இதை நீதிமொழிகளில் ஞானி எழுதும்போது அவர் சொல்லுவாரு. When the wise man writes in Proverbs, he says, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 32 முதல் 35 பாருங்கள். If you look Proverbs chapter 6 verse 32 to 35, ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதி கெட்டவன். Whoever commits adultery with a woman lacks understanding. அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். He who does so destroys his own soul. வாதையையும் லட்சையையும் அடைவான், அவன் நிந்தை ஒழியாது. Wounds and dishonor he will get, and his reproach will not be wiped away. ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும், அவன் பழி வாங்கும் நாளில் தப்ப விடான். For jealousy is a husband's fury, therefore he will not spare in the day of vengeance. அவன் எந்த ஈட்டையும் பாரான், அநேகம் வெகு மதிப்புகளை கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான். He will not accept no recompense, nor will he be appeased though you give many gifts. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் ஒரு நாள் யோசித்து பார்த்தேன், இப்படி இவ்வளவு தெளிவாக சாலமோன் எழுதுகிறாரு, எங்கிருந்து இதை அவர் பார்த்தாரு? So I thought one day, how this Solomon writes it very clearly, where did he actually see this? நான் நினைக்கிறேன் தன்னுடைய சொந்த தகப்பன் தாயினுடைய வாழ்க்கையை அவன் திரும்பி பார்த்திருக்கலாம். I think he would have looked at the life of his own father and mother. தன்னுடைய தகப்பனாகிய தாவீதும் தன்னுடைய தாயாகிய பெத்சேபாளுக்குள்ள உறவு ஒரு நல்ல உறவு கிடையாது. The relationship between his father David and his wife and his mother Bathsheba was not a good relationship. அந்த பத்சேபாள் ஒரு குற்றமற்றவளாய் அவள் தன்னுடைய கணவனுக்கு உண்மையா இருந்த பொழுது, அந்த கணவனும் அவளுக்கு உண்மையா இருந்தபோது, when this Bathsheba was blameless and innocent, and when she was faithful to her husband and when her husband was faithful to her, தாவீது அவள் மேல் இச்சை வைத்து அவளை கெடுத்து போட்டான். This David lusted after her and defiled her. முடிவென்ன? What is the end? ஒருவேளை அந்த பழியை தீர்ப்பதற்கு அவனுடைய கணவனை உயிரோடு இருக்க விடல தாவீது, அவனை கொன்று போட்டான். Maybe just to wipe away that vengeance, this David did not spare her husband, he killed him. But ஆனா கர்த்தர் விடல. But God did not spare him. கர்த்தர் நாத்தானை அனுப்பி அவன் மேல் கடுங்கோபமாய் எச்சரித்தார். The Lord sent Nathan and the Lord warned him furiously. அவன் செய்த குற்றத்திற்காக தேவனே இறங்கி வந்து அவனை தண்டித்தார். The Lord himself descended down and punished him for this mistake. அங்கே வேதம் சொல்லுகிறதே 33ஆம் வசனத்துல வாதையையும் லட்சையையும் அடைவான், அவன் நிந்தை ஒழியாது என்று எழுதியிருக்கிறது. இது எவ்வளவு உண்மையாய் தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்தது. The verse 33 says, wounds and dishonor he will get and his reproach will not be wiped away. This was found to be true in the life of David. அவனுடைய பிள்ளைக்கு வந்த வாதை கடைசி வரைக்கும் எவ்வளவு ஜெபித்தாலும் சுகமாகவில்லை. The sickness that his child encountered was not healed no matter how much he prayed. எவ்வளவுதான் உபவாசம் இருந்தாலும் கர்த்தர் அதை கேட்கல. No matter how much he fasted, the Lord did not heed to it. அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அவமானம் அவனோடு சேர்க்கப்பட்டது. There was a great shame that was added to his life. ஆண்டவர் அவனை குறித்து எவ்வளவோ பாராட்டி என் இருதயத்துக்கேற்ற மனுஷன் என்று சொன்னாலும் இந்த
பத்சேபாளினுடைய சம்பவத்தை தவிர அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தது என்று வாசிக்கிறோம். Though the Lord appreciated him and said that he is much pleasing to the heart of God, but except this incident of Bathsheba, he was pleasing to the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நாம் எதிர்ப்பாளரோடு மற்றவர்களோடு திருமணம் செய்தவர்களோடு நாம் வைக்க வேண்டிய உறவிலே எச்சரிப்பா இருக்கணும். We should be very careful with the relationship that we have with our neighbor's wife or husband and the other gender. அதாவது முதலாவது அவர்களோடு நாம் வைத்திருக்கிற உறவு, நம்முடைய உரையாடல், நம்முடைய கலந்துரையாடல் எல்லாவற்றிலேயும் நம்மையும் பாதுகாக்க வேண்டும், பிறருடைய மனைவியையும் கணவனையும் பாதுகாப்பாய் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். First, the relationship that we have, the conversation that we make, the move that we have with them, we should actually secure and protect ourselves from them and also keep them protected. அவங்களை நீங்க பாதுகாக்கணும். You have to protect them as well. அவர்களை தேவையில்லாத ஆபத்தான சங்கடமான இடங்கள்ல அவங்களை நீங்க தள்ளிடக்கூடாது. You should not force them or push them to unnecessary embarrassing situations. அவர்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அவங்களை கடந்து வர பண்ணாருன்னா நீங்க அவங்களுக்கு உத்தரவாதி. If the Lord has let them to come across your life, you are responsible for that. யாரும் பார்க்கவில்லை என்பதற்காக நாம் அதை சீர்கேடாய் நடத்தக்கூடாது. Just because other people are not watching, you cannot defile that relationship. அந்த குடும்பத்திற்கு நான் உத்தரவாதி. I am responsible for that family. அந்த குடும்பத்தின் பாதுகாப்புக்கு நான் உத்தரவாதி. I am responsible for the protection of that family. என்னுடைய மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் நான் உத்தரவாதி. I am responsible for my wife and my children. முதலாவது அது பாதுகாப்புடன் அந்த உறவு இருக்கணும். First, that the relationship should be with a protection. இரண்டாவது அந்த உறவு கனம் பண்ணுகிறதா இருக்கணும். And second, that relationship should be honorable. அவங்களோட நீங்க கனம் பொருந்தினவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அதே வேளையில அவர்களையும் கனத்தோடும் மரியாதையோடும் நடத்த வேண்டும். So you have to move with a honor with them, and also you should also treat them with honor. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. உங்களுடைய மரியாதை நீங்க எடுத்துக்கிட கூடாது, அவங்களுடைய மரியாதையும் நீங்க குலைச்சிட கூடாது. You should not spoil your respect, and also you should not spoil their respect as well. உறவுகள்ல முடிவு வெட்கமாக முடிஞ்சிட கூடாது. The end of the relation should not be a shame. சில வேளையில சிலர் எதையாவது ஒரு தேவையில்லாத காரியங்களை செஞ்சுட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனா அதனுடைய வேதனையும் அதனுடைய வெட்கத்தையும் அந்த சகோதரி, அந்த மனைவி அவள் வாழ்நாள் எல்லாம் சுமந்து கொண்டிருப்பாள். Sometimes some people will do unnecessary things in the life of that sister, but at the end the consequences and the shame will be faced by that sister until the end of her life. பாருங்க, அதனால நீங்க மற்ற பெண்களோடு மற்ற புருஷர்களோடு நீங்க பழகும்போது அவங்கள ஆனர் பண்ணுங்க. அவங்க இன்னொரு குடும்பத்தினுடைய தலைவன் தலைவி என்கிற நீங்க ஆனர் பண்ணணும் அதை. So when you move with other neighbor's wife or husband, you have to honor them, saying that they are the head of that family. அவங்க அவங்க குடும்பத்தின் தலைவன் தலைவி. They are the head of the family. அவர்களுடைய திருமணத்தை நீங்க ஆனர் பண்ணணும். You have to honor their wedding. அதை அபியூஸ் பண்ணக்கூடாது. You should not abuse their marriage. அதே போல நம்முடைய எல்லைகளை தாண்டாம நம்முடைய திருமணத்தையும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் நாமளும் ஆனர் பண்ணணும். Also we have to honor our own wedded life, not crossing the boundaries and the limits that we have. நம்முடைய மனைவி நம்முடைய கணவன் எவ்வளவு நம்மள நம்புறாங்க. So how much our wife and our husband trust us. அது நீங்க கனம் பண்ணணும். You have to honor that. எல்லையை மீறி போயிட கூடாது. You should not cross that limit. முதலாவது சொன்னேன் பாதுகாப்பா இருக்கணும். First I told you we should be safe. பாதுகாப்பை தரணும். You have to give that safety. இரண்டாவது சொன்னேன் கனத்தோடு நடத்தணும். நீங்களும் கனமா உங்களை வச்சுக்கணும். And second I told you you should be honorable, and you should also honor them. மூன்றாவது இந்த உறவு அயலானுடைய மனைவி அயலானுடைய கணவன் என்று வரும்போது நேர்மையும் உண்மையையும் காத்துக்கொள்ளணும். And third, when you come to this relationship with your neighbor, you should have that integrity between you. இருதயத்துல உண்மை இருக்க விரும்புகிறீர் என்று வேதத்துல வாசிக்கிறோம். The Bible says you like to have that integrity in your heart. You desire truth in the inward parts. என்னுடைய அந்தரங்கங்கள்ல நீர் உண்மையை தேடுகிறீர். You seek or you find this integrity in the inward parts. ஆண்டவர் நம்முடைய உள்ளந்திரியங்கள் அந்த உண்மையா இருக்கணும். We should be true in our inner parts. மேல் இருக்கிற நம்பகத்தன்மையை உடைச்சு போட கூடாது. We should not break the trustworthiness that we have. ரெண்டு பேருக்கும் பொருந்தும். This is applicable for both. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. யார் இடத்துல பேசுறேன் என்ன பேசுறேன் அப்படின்றத மனைவிக்கு தெரிஞ்சிருக்கணும். And your wife should know with whom you are speaking, what are you speaking with. அது அவங்களுக்கு வெளிப்படையா இருக்கணும். That should be very open
open to them. மனைவிக்கு தெரியாம கணவனுக்கு தெரியாம ஒளிஞ்சு பேசுறது, ஒளிஞ்சு ஃபோன் கால்ஸ், ஒளிஞ்சு டெக்ஸ்ட் மெசேஜஸ் இருக்கவே கூடாது. You should not have any kind of secret or hidden messages, hidden conversation, hidden speeches or anything with from your husband or wife. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்க நான் சொல்லும்போது தப்பா நினைச்சிட கூடாது. எல்லா மனைவிமாரும் இச்சையை உருவாக்குற மனைவிமார் நான் சொல்ல வரல. So as I say this, you should not mistake saying that all wives will be defiling us or make us to lust. They are the source of lust நான் சொல்ல வரல. I don't want to say that they are the source of lust. அதே போல எல்லா கணவன்மாரும் புத்தி கெட்டிருக்காங்க, எல்லாருமே இச்சைக்கு அவங்க தான் இருப்பிடம் நான் சொல்லல. And I also don't say that all husbands are the source of this lust. அது தவறாக இருக்கும். That is wrong. ஆனா நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற இந்த உறவுகளை நாம ஒரு டிஸ்டன்ஸ்ல வைத்து அவர்களை கனப்படுத்தி அவர்களை பாதுகாத்து அவர்களிடத்துல நம்ம உண்மையாக மனம் திறந்து இருக்கும்போது, எந்த ஒரு கபடத்தையும் மனதில் வைத்து இல்லாமல் இருக்கும்போது, அந்த உறவுகள் பாருங்க பல ஆண்டுகளாக நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். But as we come across such relationships, when you keep it safe, when you honor it, and when you live with integrity, then that relationship become a blessing and honorable for many years together. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இதை நாம் செய்ய தவறுவோமானால், when we miss to do this, தேவையில்லாத பழி வாங்குதல், கோபம் இவையெல்லாம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். So unnecessary vengeance and fury and anger will enter into our life. எவ்வளவுதான் அதை சீர் செய்ய நினைத்தாலும், வேதம் சொல்லி எவ்வளவு ஈடுகட்டினாலும் அந்த கணவன் ஒத்துக்கொள்ள மாட்டான். No matter how much you try to recompense, that husband will not be appeased. எவ்வளவு வெகுமதியை கொடுத்தாலும் அவன் அமைதியா இருக்க மாட்டான். He will not be amazed no matter how many gifts you may give him. நம்முடைய அயலாரோடு நான்காவது நான் சொல்லுவேன், அவர்களால் நாமும் தீட்டுப்படாமல் அவர்களை நாமும் தீட்டுப்படுத்தாமல் இருக்க வேண்டும். And fourth, I would tell you, do not defile yourself and also do not defile your neighbor. ஐந்தாவது, fifth, ஒரு அயலானை எப்படி நடத்த வேண்டும்? How to treat your neighbor. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Leviticus 19 verse 15. 19:15. 19:15. நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள், சிறியவனுக்கு முகதாட்சண்யம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்திற்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு அல்லது அயலானுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. You shall do no injustice in judgment. You shall not be partial to the poor, nor honor the person of the mighty. In righteousness you shall judge your neighbor. நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர். You shall, in righteousness you shall judge your neighbor. ஐந்தாவது சொல்லுவேன். Fifth, I would tell you, ஒரு அயலானோடு நாம் பழகும்போது அந்த உறவை காத்துக்கொள்ள, ஐந்தாவது ஒரு அயலானை அல்லது அண்டை வீட்டுக்காரனை ஏமாற்றுகிற எந்த வேலையும் நம்ம செய்யக்கூடாது. So fifth one, I would tell you, do not exploit your neighbor. அவர்களுடைய நம்பகத்தன்மையை ஏமாற்றக்கூடாது. You should not exploit the trustworthiness. அவர்களிடத்திலே ஒருதலை பட்சமாய் நாம் செயல்படக்கூடாது. You should not be partial to them. முகதாட்சண்யம் செய்யக்கூடாது. You should not be partial to them. நீதியாக நம்முடைய அயலாரோடு நாம் நடக்க வேண்டும். You have to move with justice and righteousness with them. சில வேளையில நம்முடைய அயலார் கொஞ்சம் இன்னசென்ட்டா இருப்பாங்க, கொஞ்சம் வெகுளிகளாக இருப்பாங்க. Sometimes our neighbors might be innocent. அவங்களுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாது. They don't know which is right and which is wrong. எது சட்டம் இல்லன்னு தெரியாது. They don't know which is lawful or which is not legal. எது நீதி எது அநீதி அவங்களுக்கு தெரியாது. They don't know which is just and which is unjust. அவருடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு நாம் அவர்களுக்கு அநீதியை சரி கட்டக்கூடாது. We should not do injustice taking advantage of their weakness. நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள்னு போட்டிருக்கு. It says you shall not do injustice in judgment. இன்னும் நீங்க லேவியராகமம் 19:13க்கு வருவீர்களானா? If you come to Leviticus 19:13, 19:13, 19:13, பிறனை அல்லது அயலானை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. You shall not cheat your neighbor nor rob him. என்ன தெளிவாக எழுதியிருக்கு பாருங்க. How clearly it is written. அவனை ஏமாற்றிராதப்பா. Do not defraud your neighbor. அவனே திருடாத. Do not rob him. அவன்கிட்ட கொள்ளை அடிக்காத. Don't rob or loot from him. அவன் உன்னை நம்பி பக்கத்துல இருக்கிறான். He is trusting you by your side. அவனுக்கு நன்மை செய். You do good to him. அவனுக்கு நீதி செய். You do justice. அவனுடைய இக்கட்டு நேரத்துல அவனை எப்படியாவது திருடிரணும், அவன்கிட்ட கொள்ளை அடிக்கணும்னு நினைக்க கூடாது. Don't try or have intention to rob him in times of his distress and affliction.
protection. நம்ம செய்கிற காரியங்கள்ல அயலான்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு டீல் வைக்கும்போது, அவங்ககிட்ட ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது, எனக்கு லாபம் வர்ற மாதிரி அவனுக்கு நஷ்டம் வர மாதிரி செய்யக்கூடாது. When you have a deal with your neighbor or do some work along with him, don't do in such a way that you get more profit and he is being lost by it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒரு நல்ல சம்பவம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25 முதல் 36ஆம் வசனத்துல இருக்கிறது. There's a very good incident that is found in Luke chapter 10 verses 25 to 36. அங்கே ஒரு நியாயசாஸ்திரி இயேசுவிடத்தில் எழும்பி நின்று, ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். Here a certain lawyer stood up and tested Jesus saying, "Teacher, what shall I do to inherit eternal life?" இயேசு உடனே சொல்றாரு, நியாயப்பிரமாணத்துல என்னப்பா எழுதி இருக்கு? So Jesus immediately said, "What is written in the law? நீ என்ன வாசித்திருக்கிற?" What is your reading of it?" உடனே அவன் சொல்லுகிறான், ரொம்ப அழகா சொல்லுகிறான். He said very beautifully, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அவரிலே அன்பு கூறுவாயாக. "You shall love the Lord your God with all your heart, with all your soul, with all your strength and with all your mind." அதே வேளையில உன்னுடைய அயலானையும் உன்னிலே அன்பு கூறுவது போல அவனை அன்பு கூறு. And at the same time your neighbor as yourself. இயேசு உடனே சொல்லுகிறார், நீ சரியாக சொன்னாய், நீ இதை செய், அப்பொழுது நீ வாழ்ந்திருப்பாய். Immediately Jesus said, "You have answered rightly, do this and you will live." நீ பிழைப்பாய். You will live. ஆனால் அவன் பாருங்க, தன்னையே நீதி உள்ளவனாய் காண்பிப்பதற்கு இயேசுவிட்ட 29ஆம் வசனத்துல சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னுடைய அயலான் யார்? So but he in verse 29 wanting to justify himself said to Jesus, "And who is my neighbor?" என்னுடைய அயலான் யார்? Who is my neighbor? என்னோட அயலானை என்னை போல நான் நேசிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அயலான் யார்? You said you have to love my neighbor as myself, then who is my neighbor? இதற்கு பதில் சொல்லதான் இயேசு இந்த நல்ல சமாரியன் ஓமன் சொல்றோம் பாருங்க, அதை இயேசு சொன்னார். So just to answer for this question, the Lord told the parable of good Samaritan. எப்படி இவன் எரிகோவிலிருந்து எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பயணப்பட்டு போகும்போது கள்ளர் கையில் அகப்பட்டு அவனை பார்க்கும்படி அவனுக்கு முதலாவது ஒரு ஆசாரியன் வருகிறான், பின்பு லேவியன் வருகிறான், ஒருவனும் அவனை கண்டுகொள்ளாமல் உதவி செய்யாமல் போய் விடுகிறார்கள். Like how when certain man went down from Jerusalem to Jericho, he fell among thieves who was wounded, but once first came a priest and next came a Levite, but they did not help him and then just passed away. ஆனால் மூன்றாவது ஒரு சமாரியன் ஒருவன் வருகிறான். But third came a Samaritan. அவன் என்ன செய்கிறான்? What did he do? காயப்பட்டு கிடக்கிற இந்த மனுஷனுடைய காயங்களை போய் கட்டுகிறான். He went to him and he bandaged the wound of this person. அதிலே எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் வார்க்கிறான். He poured oil and wine on it. இன்னொரு விதமாக சொன்னால் மருந்து போடுகிறான். In other words, he gave a medicine. அவன் மேல் இரக்கமுள்ளவனாய் இருக்கிறான். And he was compassionate on him. அவனை தன்னுடைய மிருகத்தின் மேல் ஏற்றி கொண்டு போய் சத்திரத்துக்கு கொண்டு போய் விட்டு அவனை பராமரிக்க சொல்லுகிறான். So he set him on his own animal, brought him to an inn and asked him to take care of him. அவனுடைய சொந்த பணத்தை அந்த அடிபட்ட யாரோ ஒருவன் அறியாத ஒருவனுக்கு சொந்த பணத்தை கொடுத்து அவனை பராமரிக்கவும், ஏதாவது அதிகம் செலவானால் நான் நாளைக்கு அதை மீண்டும் தருகிறேன், இன்னும் தருகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து விட்டு போகிறான். And also he spent his own money to some stranger who was wounded, and he also said, "Take care of him, and whatever more you spend, when I come again I will repay you." இப்போ 36ஆம் வசனத்துல இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார். In verse 36 Jesus asked him a question. இந்த மூன்று பேரில் இந்த காயப்பட்டவனுக்கு அல்லது கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு யார் பிறன்? So which of these three do you think was neighbor to him who fell among the thieves? யார்ப்பா இவனுக்கு அயலான்? So who is the neighbor to him? உடனே அவன் சொல்லுகிறான், He said, யாருக்கு அவன் இரக்கம் செய்தானோ, யார் இரக்கம் செய்தானோ அவன்தான் அயலான். And he said, he who showed mercy on him, he is a neighbor. இயேசு உடனே சொல்லுகிறார், நீயும் போய் அதே போல செய். Immediately Jesus said, "Go and do likewise." அப்படின்னா அர்த்தம் என்ன? What does it mean? ஒருவன் ஏற்கனவே கள்ளர்களால் அநியாயமாக பிடுங்கப்பட்டு அவன் காயப்படுத்தப்பட்டு அவனுடைய இதெல்லாம் இழந்து கிடக்கிறான். A person is already he fell among thieves, he was stripped of his clothing, wounded, and he was given an injustice by his thieves. எல்லாவற்றையும் இழந்து கிடக்கிறான். He lost everything now. எல்லாத்தையும் அவனை விட்டு திருடிட்டு போயிட்டாங்க. They have robbed everything from him. அவனை குற்றுயிரா விட்டுட்டு போயிருக்காங்க. They left him with life alone. இப்போ அவனுக்கு இரக்கம் தேவை. So he needs some compassion. தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு நிலையில அவன் இருக்கிறான். So he is in a state where he cannot save himself. வர்றவங்க எல்லாம் தங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. Whoever came or passed by, they just went on their own business. ஆனால் அந்த சமாரியன் என்ன செய்தான்னா, But what did the Samaritan do? அவன் மேல் இரக்கம் காட்டினான். He showed mercy on him. இவனும் சேர்ந்து கொண்டு அநியாயம் செய்யல. He did not do this unjust along with பாருங்க, them. இந்த சமாரியனுடைய
மதம் அல்லது அவனுடைய நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா அது ஒரு சுத்தமான ஒரு நம்பிக்கை கிடையாது. When you look at this faith of the Samaritan, it is not a pure faith. அவங்க ஒரு பக்கம் யெகோவா தேவனை ஆராய்ச்சாங்க, இன்னொரு பக்கம் விக்கிரகங்களையும் ஆராய்ச்சிட்டு இருந்தாங்க. On one side they were worshipping Jehovah, and the other side they were also worshipping idols. அவங்க எருசலேமுக்கு போய் அவங்க ஆராதிக்கல. They did not go to Jerusalem and worship the Lord. அவங்க முழுமையா தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவருக்கு அவங்களை அர்ப்பணிக்கல. They did not commit a personal life to the Lord. ஆனால் அவன் இப்படிப்பட்ட ஒருவனா இருந்தா கூட இரக்கம் உள்ளவனா இருந்தான். But though he was of such a kind, but he was very merciful. ஆண்டவர் இந்த சமாரியனை கொண்டு ஒரு யூதன் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டவனுக்கு ஆண்டவர் பாடம் எடுக்கிறாரு. So here the Lord taught the lesson to a Jew who knows the law of the Lord using the Samaritan. ஆண்டவர் என்ன சொல்ல வந்தார் தெரியுமா? What was the Lord about to tell? நீ நியாயப்பிரமாணத்தையும் அதனுடைய எல்லா சட்ட திட்டங்களையும் நீ சிறுவயது முதல் உண்மையாய் பின்பற்றி விளக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சு நீ நடக்கிற. So you know and you keep and follow all the laws and all the rules and the words of this law and follow them and keep them right from your childhood. நீ நியாயப்பிரமாணத்தை எல்லாம் செய்துட்டேன்னு சொல்லி பெருமை உள்ளவனா இருக்கிறாய். You also boast about saying that you have fulfilled all that is written in the law. ஆனால் அந்த நியாயப்பிரமாணம் போதிக்கிற இரக்கத்தையும் நீதியையும் நியாயத்தை நீ விட்டுட்டப்பா. But you have left this mercy, this just and this the good thing that the law teach you. நியாயப்பிரமாணம் உனக்கு என்ன போதிக்கிறது? What does the law teach you? இரக்கமுள்ளவனா இரு. You be merciful. நியாயம் செய். You do justice. நீ உண்மை உள்ளவனா இரு. You be truthful and இதெல்லாம் faithful. விட்டுட்ட நீ. This is what that. நீ எல்லாவற்றையும் விட்டு விட்ட. You have left all those things. ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி இருக்காத. But the Lord says don't be so. இரக்கமுள்ளவனா இரு. Be merciful. இரக்கமுள்ளவனா. Be merciful. பிரியமானவர்களே, my dear ones, நம்முடைய அயலாரோடு எப்படி நடக்க வேண்டும்? How are we supposed to move with our relationship? துன்ப நேரத்துல, அவருடைய காயப்பட்ட நேரத்துல, அவர்களுடைய நிராதரவான நேரத்துல அவர்களுக்கு நாம கேடும் தீங்கும் செய்கிறவர்களா இருக்க கூடாது. We should not be people who do evil in the times of their distress, in the times of their helplessness. தமிழ்ல சொல்லுவாங்க எரியிற வீட்ல எடுக்கிறது மிச்சம்னு சொல்லுவாங்க. So they used to say that they take the things when the house is set on fire. எரியிற வீட்ல எடுக்கிறதெல்லாம் மிச்சம். So whatever they take in the house that is set on a fire is their gain. ஏதாவது ஒரு இக்கட்டு வந்துட்டுன்னு தெரிஞ்சா நிறைய பேர் அதே ஒரு கொள்ளைக்கான ஒரு காலமா மாத்திக்கிறாங்க. When people go through time of distress, people find it or make it an advantage to rob during that time. இது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. This is not a blessing to us. சில பேர் பாருங்க பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்காத நேரம் டக்குன்னு எல்லைக்குரிய மாத்தி வச்சிருவாங்க. Some people when the neighbor is not watching, they will just shift or move their boundary line. இவர்களுக்கு சாதகமான ஆட்களை கொண்டு வந்து நியாயம் பேசி அவனை அநியாயம் செய்து அவனோடு சண்டை பண்ணி ஒரு அடி ரெண்டு அடி இதெல்லாம் என்னுடைய நிலம்னு சொல்லி அபகரிப்பாங்க. So they will also confiscate the land of its neighbor, bringing favorable people who will speak on their favor and do all this injustice. நமக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்க கூடாது. We should not have such habit. அந்த அயலானுடைய ரெண்டு அடி நிலத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? What am I going to do by having 2 feet of my neighbor's land? யாக்கோபை பாருங்க. Look at this Jacob. இந்த கெட்ட பழக்கம் அவனுக்கு ஆரம்பத்துல இருந்தது. He had this bad habit initially. அவங்க அண்ணனுக்கு ஒரு பசி எடுத்ததுன்னு சொன்ன உடனே அவன் கூளை கொடுத்து அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிடுறான். So when his brother was hungry, he gave that porridge and he robbed his birthright from him. அவங்க அப்பாக்கு கண்ணு குருடா போச்சுன உடனே அவற்றை போய் முதல் பிள்ளையினுடைய தலைச்சன் பிள்ளையினுடைய ஆசீர்வாதத்தை இவன் திருடிறான். And when his father was blind, he went and robbed the firstborn blessings from his father. பாருங்க இப்படி திருடி வாங்கின ஆசீர்வாதம் அவனுக்கு ஆசீர்வாதமா இல்ல. These kinds of blessing which he robbed was not a blessing to him. எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் அபகரிச்சு கடைசில கோலும் தடியுமாக ஓட வேண்டியதாயிடுச்சு. So having confiscated and robbed for every person, but he has to run away with staff and rod. பாருங்க எல்லாரையும் ஏமாற்றி having deceived everyone there, கடைசில அவனுடைய சொந்த மாமனாலே இவன் ஏமாற்றப்பட்டான். but at last he was deceived by his own father-in-law. ஆண்டவர் நீதியாய் நியாயம் செய்கிறவர். Our Lord judges righteously. எதை விதைக்கிறோமோ அதை அறுத்துருவோம் பாருங்க. Whatever we sow we will reap. அவங்க அப்பா குருடா இருக்கும்போது திருடினா, when his father was blind he robbed from him. இப்ப பாருங்க இரவு இருட்டுல அவங்க மாமனார் இவனுக்கு பொன்னையே மாத்தி கொடுத்துட்டாரு. but in night darkness his father-in-law changed the bride for him. காலையில தான் புரிஞ்சது நான் வஞ்சிக்கப்பட்டேன். one in the morning he realized that he was deceived. அதுக்கு ஒரு பெரிய விலை கூட செலுத்த வேண்டியிருந்துச்சு பாருங்க. he has to pay a great price for that. சொல்லுவேன் நம்முடைய அயலாரை நாம அநியாயமாய் திருடவோ கொள்ளை அடிக்கவோ கூடாது. therefore we should not exploit or we should not rob our neighbors unjustly. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of the Lord. அதற்கு பதிலாக அவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும். instead show mercy to them. ஆறாவதாக ஒரு அயலானை எப்படி நடத்த வேண்டும்? how to treat your neighbor. நீங்கள் யாத்திராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. if you read Exodus chapter 20 verse 16, 20:16 20:16 வேதம் சொல்லுகிறது, பிறனுக்கு அல்லது அயலானுக்கு விரோதமாக
பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. You shall not bear false witness against your neighbor. என்ன சாட்சி? What kind of witness? பொய் சாட்சி. False witness. நமக்கு சாதகமா ஏதோ ஒரு நன்மை கிடைக்க போகிறது என்று சொல்லி பொய்யான பழியை அயலான் மேல செலுத்தக்கூடாது. Do not blame falsely upon your neighbor just because you will get a profit out of it. பாருங்க, நிறைய வேளையில நாம ஏதாவது நமக்கு ஒரு கேடு நடந்துருச்சு அப்படின்னா பழிய எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமலே நம்ம அயலான் மேல போட்டுருவோம். Sometimes when some evil thing happened to us, without any evidence, we just blame that on our neighbor. அவங்க தான் திருடிட்டாங்க, they are the one who robbed it, அவங்க தான் உடைச்சிட்டாங்க, they are the one who broke it, அவங்க தான் கெடுத்துட்டாங்க, they are the one who spoiled it. நம்ம நேரா கூட பார்க்கல, we have not even seen it directly, அவங்க மேல பொய்யான சாட்சியை நம்ம எழுப்புவோம். but we bear false witness against them, கண்ணால பார்த்தது போல சொல்லுவோம், as if we have seen by our direct eyes. We say it. வேதம் சொல்லுகிறது அயனால பார்த்து பொய் சாட்சி சொல்லாதப்பா. The Bible says do not bear false witness against your neighbor. எப்படியாவது அவனுக்கு தீங்கு விளைவிக்கணும்னு பொய்யாக எடுத்து கட்டாத. Don't actually build up stories to do something against him. இன்னைக்கு பாருங்க, ஆபீசஸ்ல பாருங்க இது நடக்குது. In offices this is actually happening now. தங்களுக்கு அந்த பொசிஷன் வேணும், தங்களுக்கு அந்த ப்ரமோஷன் வேணும் அப்படின்றதுக்காக தங்களுடைய கொலீக்ஸ் மேல, கூட வேலை செய்யறவங்க மேல பொய்யான பழிகளை சுமத்துறவங்க இருக்காங்க. Just because they need that position or that promotion, these people bear false witness or blame falsely on their colleagues. பொய்யா கடிதம் எழுதுவாங்க, they write false letters, பொய்யாக கம்ப்ளைண்ட் போடுவாங்க, they also write false complaints. இதெல்லாம் ஏன் செய்றாங்கன்னா அவன் மேல ஏதாவது பொய்யா பழி சுமத்திட்டா நமக்கு அந்த பொசிஷன் கிடைக்கும். It's because they want to falsely blame something upon him so that he will get that position. அந்த பொறாமையில கிரியை செய்வாங்க. So they do that because of the jealousy. தானியேலுக்கு இப்படி தான் நடந்தது. This is what happened to Daniel. பொய்யான பழி. It was a false blame. மொர்தெகாய் மேல பொய்யான பழி. It was a false blame on Mordecai. எப்படியாவது அவங்களை அழிச்சிரணும். Somehow they have to destroy them. ஆனா பாருங்க, அழிச்சிரணும்னு நினைச்சவங்க தான் அழிஞ்சாங்களே தவிர அந்த மொர்தெகாயோ தானியேலோ அழியல. But only who intend to destroy actually was destroyed, but the one of this Mordecai and Daniel were not destroyed. பாருங்க, எப்பவுமே சத்தியம் தான் நிலைத்திருக்கும். Always the truth remains. உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். Only a truthful man will receive this perfect blessing. பொய்யில கட்டப்பட்ட வீடு, பொய்யில கட்டப்பட்ட எந்த ஒரு முயற்சியும் நிலைச்சிருக்காது. A house or anything or any endeavor built up out of life will never remain. அதனால நம்ம உண்மையை பேசுறவர்களா இருக்கணும். Therefore we should always speak truth. நமக்கு சில பொசிஷன்ஸ் நமக்கு தேவையா இருக்கலாம், ஆசையா இருக்கலாம். We may desire or we may need certain positions. ஆனா அதுக்கு குறுக்கு வழியை தேடக்கூடாது. But don't find shortcuts for that. இன்னொரு மேல் பொய் பழி சொல்லக்கூடாது. Don't bear false blame on others. வேதம் சொல்லுகிறது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. The Bible says say yes as yes and no as no. இதற்கு மிஞ்சினது எல்லாமே பாவமா இருக்கும். And anything beyond this is sin. அயலான பற்றி பொய்யான பழிகளை சுமத்த வேண்டாம். Do not bear false witness against your neighbor. ஏனென்றா ஒருவேளை மற்றவங்க பார்க்காட்டியும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். Maybe others may not have seen that, but God is watching you. அவர்கள் மேல் அந்த பழியை சுமத்தி அவர்களுக்கு கேடு விளைவிக்க வேண்டாம். Do not bear false witness and bring evil to them. பாருங்க, அந்த வேலையை அவங்களை இழக்க வைத்து நீங்க ஏதாவது முன்னேறலாம் நீங்க நினைக்கலாம். If you may think that you can go further by making them to lose their job. சில வேளையில உங்க பள்ளிக்கூடத்துல கூட உங்களுக்கு ஒரு சிக்கல் வருதுன்ன உடனே யார் மேலயாவது பழியை போட்டு அவங்களுக்கு தண்டனையை கொடுத்துட்டு நாம தப்பிச்சிரலாம். Even in your school, if you have some problem, you may blame other people and you may escape from that. ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். But the Lord is watching you. அவர் நிச்சயமாய் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். And he will surely judge you righteously. ஒரு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். So what a man sows, so shall he reap. ஏன் தெரியுமா? தேவன் உண்மை உள்ளவர். It's because our God is faithful. நம்முடைய தேவன் நீதி உள்ளவர். Our God is righteous. அவர் நிச்சயமாய் நீதி செய்வார். He will surely do this judgment. ஆகவே ஆறாவது, ஒரு அயலானை எப்படி நடத்த வேண்டும் என்றால் அவன் மேல் பொய்யான பழியை போட வேண்டாம். 6, do not bear false witness against your neighbor. ஏழாவது, கடைசியாக 7th and the last, ஒரு அயலானை எப்படி நடத்த வேண்டும்? how to treat your neighbor. லேவியராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Leviticus chapter 19 verse 18. 19:18. 19 verse 18. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனத்தார் மேலும் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனையும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். You shall not take vengeance nor bear any grudge against the children of your people, but you shall love your neighbor as yourself. I am the Lord. ஏழாவது, 7th, அவர்கள் மேல்
ஒரு கோபத்தை அல்லது கசப்பை வைத்துக்கொண்டே இருக்க வேண்டாம். Do not hold a grudge against them. அவர்களுக்கு திரும்ப பொல்லாப்ப செய்யணும், பழிக்கு பழி செய்யணும்னு திட்டமிட வேண்டாம். Do not conspire or plot to do evil for them. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே அதை செய்வேன்னு கர்த்தர் சொல்றாரு. The Lord says, vengeance belongs to me and I will do it. எனக்கு தெரியுது, நான் இதை பேசும்போது நம்மகிட்ட இருக்க சில அயலார்கள் ரொம்ப மோசமானவர்களா இருப்பாங்க. I know as I speak this, we may have our neighbors who might be very wicked to us. சில பேர் ரொம்ப பொல்லாப்பு செய்கிறவர்களா இருப்பாங்க. Some people will be evil doers. நிறைய பேர் ரொம்ப அநியாயக்காரர்களா இருப்பாங்க. Some people will be in injustice. நிறைய பேர் நமக்கு ரொம்ப கேடு செய்து நம்மளை அழிக்கிறதுக்கு நிப்பாங்க. Some people always try to do evil and they want to destroy us. எப்படியா தொந்தரவு கொடுத்து கொண்டே இருப்பாங்க. They want to do some trouble or give trouble to us. ஈசாக்கை போல சில வேளையில இந்த மாதிரி மெய்ப்பொருளை சந்திச்சு தான் ஆகும். Sometimes like Isaac we may have to meet such kind of herdmen. எல்லாரும் நீதியா இருக்க போறது இல்ல. Everyone will not be lawful. எல்லாரும் அன்பா இருக்க போறது இல்ல. Everyone will not be loving. ஏதாவது நம்ம கெடுதல் செய்து கொண்டே இருப்பாங்க. They might be doing something evil against us. அந்த மாதிரி நீங்க அனுபவிச்சிருக்கீங்க உங்க வாழ்க்கையில? You do have such kind of love in your life? எல்லாருடைய லைஃப்ல இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்திருக்கும். Everyone will have such kind of experience. சில பேர் நீங்க ரொம்ப அவங்களை நம்பி இருப்பீங்க, நீங்க ரொம்ப அவங்களுக்கு அன்பா இருந்திருப்பீங்க, ஆனா அவங்க திருப்பி செய்த பொழுது தீமையே செய்திருப்பாங்க. But sometimes some people you might be very loving, you might be very good to them, but they will always do or return back evil to you. சில பேர் பாத்தீங்கன்னா பார்க்கிற பார்வையே அவ்வளவு எரிச்சலா இருக்கும். Sometimes when people look at you, that look or their sight will be full of jealousy. Hate. அவ்வளவு ஒரு எரிச்சலோட இருப்பாங்க. They will be such a kind of hatred. அவ்வளவு விரோதத்தோட இருப்பாங்க. They will live with such kind of hatred. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சில பேரோட கண்ணை பார்க்கும்போது பொறாமையின் கண்கள் இருக்கும். When you see their eyes will be full of jealousy. ஐயோ இப்படி மாடியா கட்டறானே. They are building so much of buildings. எத்தனை ஃப்ளோர் கட்டறாங்களே. They are building so many floors. இப்படி நல்ல கார் வந்திருக்கே. They got very good car. இப்படி சொந்தக்காரங்க எல்லாம் வந்து போறாங்களே. They have the relatives visiting their houses. வீட்ல நல்ல சமையல் வாசனை வருது. They have good aroma of cooking. எரிஞ்சு கொட்டுவாங்க. They will be very jealous. நம்ம வீட்ல நல்ல ஒரு மரம் வளர்ந்து கனி கொடுத்து அவங்களுக்கு கை சும்மா இருக்காது. When there's a good tree that grows up in your house and bears good fruit, they will not be very நம்ம இல்லாத நேரம் அதை எப்படியாவது பறிச்சிரணும், அதை கெடுத்துறணும்னு நினைப்பாங்க. So they want to somehow pluck those fruits or somehow defile and spoil it at the time of our absence. சில வேளையில பக்கத்து வீட்டுக்காரங்களை பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு வீடு கட்டும்போது அந்த வீட்டிலிருந்து வந்த தூசியும் கலவையும் நம்ம வீடெல்லாம் நாசம் பண்ணிருக்கோம், ஆனா அதுக்கு எந்த ஒரு பிரதிபகாரம் செய்ய மாட்டாங்க. So sometimes when our neighbors build a house, the dust and the mud and everything from their houses that would fall into a house, but they will not do anything to set right now. நாம ஏதாவது கேட்க போனா பெரிய சண்டையை கிளப்பிடுவாங்க. When we go and ask about it, they will just start a big fight about it. சில பேர் இப்படி தான் செய்வேன், உன்னால என்ன செய்ய முடியுமோ செய்யின்னு சொல்லுவாங்க. Some people will say I will do only this way, whatever you can do, you can do it. சில பேர் அநியாயமா போய் நம்ம மேல் வழக்கு போடுவாங்க. Some people will also file case unlawfully against us. இந்த உலகத்துல சில வேளையில உபத்திரவத்தை நம்ம சந்திச்சு தான் ஆகணும். Sometimes we may have to endure such kind of tribulation in this world. இயேசுவே சொன்னாரு, even Jesus உங்க மேல பொய்யாக பழி சுமத்துவாங்க. They will accuse falsely against you. என் நிமித்தமாக நிந்திப்பாங்க. They will reproach you for my sake. என் நிமித்தமாக உபத்திரவப்படுத்தப்படுவீங்க. You will be persecuted for my sake. ஆனா அதுக்கு பழி வாங்குறது தேவனுடைய நோக்கம் அல்ல. But God's intention is not to take a vengeance against us. உங்களுக்கு தெரியும், ஒருமுறை இயேசு சமாரியர்களினுடைய பட்டணங்கள் வழியாக போவதற்காக அவர் ஆயத்தமான போது அந்த சமாரியர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. Once when Jesus was prepared to go through the cities of this Samaria, they were not ready to accept him. உடனே யாக்கோபுக்கும் யோவானுக்கும் கடுங்கோபம் வந்தது. Immediately James and John were very angry. அது என்ன இயேசுக்கே இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. They don't give room for Jesus himself. ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு நீங்க உத்தரவு கொடுங்கன்னு கேட்டாங்க. They said, Lord, you command us that we may bring a fire from heaven like Elijah did. இயேசு உடனே சொன்னார், Jesus immediately நீங்க என்ன ஆவியை பெற்றிருக்கீங்கப்பா? What kind of spirit do you have? நீங்க என்ன ஆவியை உடையவர்கள் என்று அறியீர்களா? Don't you know what kind of spirit you have? நீங்க இயேசுவினுடைய ஆவியை வைத்திருக்கிறீங்க. You are having the spirit of Jesus. என்னுடைய அன்பு உங்கள் இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு. My love is poured into your heart. பழிக்கு பழி வாங்காதப்பா. Don't take revenge. தீங்குக்கு எதிர்த்து நிக்காத. Don't strive or resist this evil. நீ தீமைக்கு பதிலாக நன்மை செய். You do good for evil. அவங்க செய்யற கெடுதலுக்கு பதிலாக நீ நன்மை செய். You do good for all the evil that they do. அவங்க செய்யற உபத்திரவத்துக்கு பதிலாக நீ நன்மை செய். You do good for all the persecution that they do. அப்பொழுது உன்னுடைய பலன் பரலோகத்துல மிகுதியா இருக்கும். Then your reward will be great in heaven. சில வேளையில இப்படி நமக்கு தீங்கு கெடுதல் செய்யறவள கூட நம்ம மனம் மாற்றி ஆதாயப்படுத்திக் கொள்வோம். Sometimes we also enable or change those people who do evil to us and we gain their
their souls. அவங்களுக்குள்ளே ஒரு உணர்வு வந்துரும். They will have such a realization. ஓ என்னடா நம்ம இவ்வளவு தீமை செய்றோம், இவங்க எவ்வளவு நன்மை செஞ்சிட்டே இருக்காங்களே. See, we do so much of evil to them, but they repeat this good to us. வேதம் சொல்லுது அப்படி நம்ம தீமைக்கு நன்மை செய்யும்போது அவங்க தலையில வந்து coals of fire, எரி நெருப்பை தலை மேல வைக்கிறது போல இருக்குமா, தழல வைக்கிறது மாதிரி இருக்குமா. The Bible says when you do good for evil, it is like a heaping coals of fire upon their head. ஆண்டவர் அப்படிதான் நம்ம இருக்கணும்னு விரும்புறாரு. That is how the Lord desires us to be. உலக மனிதர்கள் போல பழிக்கு பழி நம்ம வாங்க வேண்டாம். Let us not take revenge like these worldly people. நன்மை செய்வோம். Let us do good. இரக்கமுள்ளவர்களாய் இருப்போம். Let us be merciful. தயவை காண்பிப்போம். Let us show favor. அவர்களை எப்படியாவது ஆதாயப்படுத்திக் கொள்வோம். Somehow we let us gain them. நான் சொல்லுவேன், நமக்கு எதிர்த்து வருகிறவர்களும் கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தும்படி காணும்படி நம்முடைய வாழ்க்கையே ஒரு வெளிப்பாடாக இருக்கட்டும். I would tell you, let our life be manifesting the love of Jesus, that the people who oppose us may know it and learn அந்த it. வசனம் ரொம்ப அழகா முடியுது. That word ends very நீ beautifully. வந்து பழி வாங்காத, You don't take revenge, மற்றவர்கள் மேல ஒரு கசப்பையும் வைத்துக் கொள்ளாத, nor bear any grudge against the children. நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. You shall love your neighbor as yourself. முடியும் போது அந்த வசனம் லேவியராகமம் 19:18 முடியுது. That Leviticus 19:18 ends this way. எப்படி முடியுது தெரியுமா? How does it end? நான் கர்த்தர். I am the Lord. அப்படின்னா அர்த்தம் என்ன? What does it mean? நான் ஆளுகை செய்கிறேன். I reign over it. நான் ஆளுகை செய்கிறேன். I reign. உனக்கு மேலேயும் உன் அயலானுக்கு மேலேயும் நான் கர்த்தராய் இருக்கிறேன். I am the Lord over you and also your neighbor. நான் நீதி செய்வேன். I will do the justice. நீ நீதியை கையில் எடுக்காத. You don't take this justice. நீ எடுக்காத. You don't take it. பழிக்கு பழி வாங்காத. You don't take vengeance. என்னிடத்துல விட்டுருப்பா. You just leave it to me. நான் சரியா செய்வேன். I will do it right. அன்பானவர்களே, My dear ones, இன்னைக்கு 7 காரியங்களை நம்ம கவனித்தோம். today we saw 7 things. ஒரு அயலானை எப்படி நடத்த வேண்டும், How to treat your neighbor. 7 காரியங்கள் ABCD என்று நான் கொண்டு வந்தேன். I have brought 7 things in the sequence of ABC. முதலாவது, அவர்கள் மேல் விரோதத்தை வைக்க வேண்டாம், அல்லது don't have animosity. First, do not have animosity. இரண்டாவது, அவர்களுடைய முதுகுக்கு பின்பாக நீ வந்து புறங்கூறி திரியாதே அல்லது கோள் சொல்ல வேண்டாம். Second, do not backbite or slander. மூன்றாவது, அயலானுடைய எதையும் இச்சியாதே. Third, do not covet any of your neighbors. நான்காவது, உன் அயலானாலே உன்னையும் கெடுத்து கொள்ளாதே, அயலானையும் கெடுத்து விடாதே. Fourth, do not defile yourself and also do not defile your neighbor. தீட்டுப்படுத்தாதே. Do not defile. ஐந்தாவது, உன் அயலானை ஏமாற்றாதே, கொள்ளையிடாதே. Do not exploit or do not defraud your neighbor. ஆறாவது, உன்னுடைய அயலானுக்கு விரோதமாக பொய் சாட்சியை சொல்லாதே. 6, do not bear false witness against your neighbor. ஏழாவது, உன் அயலானின் மேல் ஒரு விரோதத்தை வைக்காதே. 7, do not hold a grudge against your neighbor. மனதில் ஒரு கசப்பை வைக்காதே. Do not have a grudge in your heart. அதை விட்டு விடு. Just give up. மன்னித்து விடு. You forgive him. கர்த்தர் செய்வார் என்று விட்டு விடு. Just live to the Lord to do. நம்முடைய திரளான பாவங்களை இயேசு மன்னித்தது போல நீயும் மன்னித்து விடு. Like how Jesus forgave our abundant sins, you also forgive them. ஆண்டவரே, என் அயலானோடு நான் நடக்க வேண்டிய விதமாய் நடந்து கொள்ள எனக்கு ஞானம் தாரும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்போம். Let us ask God, give me wisdom that I may move along with the neighbor in such a way that I should be. இந்த தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் தயவு செய்து உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. If these devotions are really blessing to you, kindly forward this to also to your friends. கர்த்தர் உங்களோடு எப்படி பேசுகிறார், எப்படி உங்களோடு இடைபடுகிறார் என்பதை எங்களுக்கும் இமெயில் மூலமாக அனுப்புங்க. You can also share your experience how the Lord is speaking with you and working with you through our emails. நீங்கள் அனுப்ப வேண்டியது acaavadi@gmail.com. You can send it to acaavadi@gmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you all. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Our merciful and gracious Father, we thank you with a grateful heart. இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தையோடு நாங்கள் உட்கார்ந்து இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்தை மீண்டும் ஒருமுறை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. Lord, thank you for giving us grace to sit in this morning hour in your presence and meditate from the book of this Proverbs. உம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கவும், உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை சத்தியங்களை அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு கொடுத்த மனக்கண்களுக்காக ஸ்தோத்திரம். Lord, thank you for opening the eyes of our heart that we may analyze and research your word and understand it, Lord. இன்னைக்கு நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் கிரியை செய்யட்டும். Lord, let every word that we heard today minister deep in our hearts, Lord.
Lord. எங்களோடு அது பேசட்டும். Lord, let it speak with us. ஏதாவது ஒரு பகுதியிலே தவறுகள் நடந்திருந்தால் அதை சீர்படுத்த கிருபை தார். Lord, is there any part in our life where we have committed mistake, Lord? Let it, Lord, rectify and set right, Lord. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Lord, glorify your name. இந்த வார்த்தைகளால் அநேக வீடுகள் சீர்படவும் சமாதானம் அடையவும் கிருபை தார். Lord, give us grace that many houses may be set right and Lord may be blessed through these words. உம்முடைய சமாதானம் எல்லா வீட்டையும் ஆளுகை செய்யும். Let your peace rule over every house. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. May God bless you all. இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி, Today's scripture portion is செப்பனியாவின் புஸ்தகம் 3 அதிகாரங்கள், ஹாகாயின் புஸ்தகம் 2 அதிகாரங்கள். Zephaniah 3 chapters and Haggai 2 chapters. தொடர்ந்து வாசியுங்கள். 180 நாட்களில் வேதத்தை வாசித்து முடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. Continue to read and may God give us grace to complete the Bible in 180 days. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். Also pray for us and we will also pray for you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. ஆமென்.